சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல கும்பராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில கேது பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்களோட களத்திர காரகன் அப்படிங்கறதால அவர் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தோட 30 நாட்களும் உங்க குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகள் அப்படிங்கறத ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சூரிய பகவான் ஏற்படுத்துவார். நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் கிடைக்காத மாதிரியான ஒரு சூழலை சூரிய பகவான் ஏற்படுத்துவார். ஒரு சில கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையை விட்டு நீங்க தற்காலிகமா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழலை கூட அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் கட்டாயமா ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது ஜோசியக்காரன் ஆரம்பத்திலேயே 7.5 கூட்டுறான், அபசகனமா பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்க குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமா இல்ல அப்படிங்கறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு குடும்ப பிரச்சனைகள் வராம குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிரச்சனைகள் ஏதாவது உங்க குடும்ப வாழ்க்கையில வருது அப்படின்னாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட எதிர் வாக்குவாதங்களை செய்யாதீங்க. அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி தொடர்ந்து பேசாதீங்க. முக்கியமா நீங்க கும்பராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி அல்லது பெண்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை மேல அளவுக்கு அதிகமான சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இந்த புரட்டாசி மாசத்துல சின்ன பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை துணையை சந்தேகப்பட்டு பேசாதீங்க. யார் கூடயும் சேர்த்து வச்சு பேசாதீங்க. முக்கியமா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல தேவையில்லாம 3ஆவதா ஒரு நபரை உள்ள கொண்டு வரவே வராதீங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால சனி பகவான் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது களத்திரக்காரகனான சூரிய பகவானும் 8வது வீட்டுல இருக்காரு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில 2 மடங்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுறதுக்கு கூட இந்த புரட்டாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால கும்பராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அனுசரித்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை துணையை உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் அவங்களோட வலிகளையும் வேதனைகளையும் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதே போல களத்திரக்காரகனான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் இடையில ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்க நண்பர்கள் மூலமா நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. ஒரு சில கும்பராசிக்காரங்க உங்களோட நண்பர்கள் மூலமா நம்பிக்கை துரோகங்களையும் பண இழப்புகளையும் சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமா நீங்க முழுமையா நம்பிக்கை வச்ச உங்களோட நண்பன் சரியான நேரத்துல உங்க காலை வாரி விடுறதுக்கு கூட இந்த புரட்டாசி மாசத்துல அதிக அளவுல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால உங்களுக்கு எத்தனை வருஷம் நட்பா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் பழக்கமா இருந்தாலும் சரி உங்களோட நண்பர்களை இந்த புரட்டாசி மாசத்துல ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. லிமிட்டை கிராஸ் பண்ணி அவங்க வர்றதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமா உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் உங்க நண்பர்கள் மூலமா பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு சூழலையும் நண்பர்களை அலோவ் பண்ணாதீங்க. உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்களையோ அல்லது ரகசியங்களையோ நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறதையும் இந்த புரட்டாசி மாசத்துல முழுமையா தவிர்த்துடுங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்க கூட பழகிறவங்கல்ல உங்களுக்கு உண்மையான நண்பர்களா இருக்கிறது யாரு, துரோகிகளா இருக்கிறது யாரு அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் துரோகிகளை அடையாளம் கண்டுக்கிறதுக்காக நீங்க ஒரு சில இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்க நண்பர்கள் எல்லார் மேலயுமே நீங்க அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வைக்காம அவங்க எல்லாரையுமே நீங்க சந்தேக கண்ணோடையே பார்க்க வேண்டிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரிய பகவான் 8வது வீட்டுல இருக்கும்போது உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதுலயும் முக்கியமா அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள், இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை 8வது வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் கட்டாயமா ஏற்படுத்துவார். இது கூடவே நீங்க சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் கூட ஒரு சில மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும், நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கும் நிறைய குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. அதே போல கலத்திரக்காரகன் 8வது வீட்டுல இருக்கிறதால திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்க பேசுறதா இருந்தாலும் சரி அல்லது நடத்துறதா இருந்தாலும் சரி இந்த புரட்டாசி மாசத்தை முழுமையா தவிர்த்திடுங்க. வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வீட்டை விற்பனை பண்றதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கிரகப்பிரவேசம் நடத்துறதா இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா உங்க குழந்தைகளோட சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி இந்த புரட்டாசி மாசத்தை முழுமையா தவிர்த்திடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் தொழில் வளர்ச்சி, பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான பண வரவை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். முக்கியமா இந்த புரட்டாசி மாசத்துல உங்களோட யோக ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட சொந்த ராசியான துலா ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால தொழில் ரீதியா நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க கையை நழுவி போன வாய்ப்புகள் கூட திரும்ப உங்க கைகளுக்கு வந்து சேரும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியா அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல விதமான பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால தொழில நீங்க ஏதாவது மாற்றங்களை செய்யறதா இருந்தாலும் சரி, தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தொழில முதலீடு அதிகப்படுத்துறதா இருந்தாலும் சரி இந்த புரட்டாசி மாசத்துல தாராளமா செய்யலாம். தொழில் சம்பந்தமா நீங்க ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த புரட்டாசி மாதத்துல தாராளமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வேலை பளு பாதியா குறையக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். நிறைய ஓய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது மூலமா மனசளவுலையும் உடல் அளவுலையும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரிய பகவான் 8ல இருக்கிறதால வேலை செய்யற இடங்கள்லயும் யாரையும் முழுமையா நம்பாதீங்க. நீங்க அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வைக்கும் போது அது மூலமா ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். முக்கியமா உங்களுக்கு வெளியில இருந்து எதிரிகள் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்காது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கூட நல்லா பழகினவங்க, நண்பர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு எதிரியா மாறக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு பெரிய அளவுல மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்காது. சரியான முறையில உங்களோட பாடங்களை ரொம்ப விருப்பப்பட்டு படிக்க போறீங்க. முக்கியமா படிப்பு சம்பந்தமாவோ அல்லது பாடங்கள் சம்பந்தமாவோ உங்க மனசுல இருந்துட்டு வரக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே முழுமையா விலகக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அதே நேரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதால படிக்கிற மாணவர்களாகவே இருந்தாலும் சரி உங்க நண்பர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவங்க கிட்ட அதிகமா நெருக்கம் காட்டாம கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு பணம் சிறப்பா வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அதே சமயம் குடும்ப வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் உங்க வாழ்க்கை துணையும் வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களும் உங்க மேல குற்றச்சாட்டுக்களை சுமத்தக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால கும்பராசி பெண்கள் இந்த புரட்டாசி மாசத்துல பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட பொறுமையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல 3வது நபரோட ஆலோசனைகளை எந்த சூழல்லையும் கேட்காதீங்க. நன்றி, வணக்கம்.